ஹாய் ஒன், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பின் டக் வச்ச ஒரு புது விதமான பியூட்டிஃபுல் ஸ்லீவ் தான் எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க. வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பேர் நினச்சாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்க்குற ஸ்டைல் வந்து நீங்கள் பேண்ட்ஸ்க்கும் ட்ரை பண்ணலாம், ஸ்லீவ்ஸ்க்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்லீவை கட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக்கை ரெடி பண்ணுறோம். ஃபேப்ரிக் எப்படி ரெடி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் ஃபோல்டு ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து டவுன் ஃபோல்டு கீழே மடித்து கொடுப்போம் இல்லையா, அதுக்கு வந்து 2 இன்ச் நான் விட்டுடுறேன். ஓகே, இப்போ இந்த 2 இன்ச்சுக்கு வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிட் போட போகிறோம். அது எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் 2 இன்ச். இது ஃபோல்டிங் சைடு இருக்கிறதுனால நான் 1 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ தரவாக நீங்கள் இப்போது ஒரு ஸ்லீவ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு 3/4 ஸ்லீவ்னால் ஒரு 17 இன்ச்சஸ் எடுக்கணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் பின் டக் வேறு கொடுக்க போகிறோம். ஸோ லென்த் ஆஃப் த ஸ்லீவ் வந்து 19 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். ஸோ 2 இன்ச்சுக்கு கேப்பில் இந்த மாதிரி மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த 2 இன்ச் மார்க் பண்ண இடத்துல நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக நம்ம அந்த லைன் வரைக்கும் தான் கட் பண்ணோம், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணக்கூடாது. எக்ஸாக்டாக லைன் வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒரு ஸ்கொயர் பாக்ஸையும் நம்ம ஒரு ட்ரையாங்கிளாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸை ஒரு வாட்டி இப்படி மடிச்சிருங்க. அதை இன்னும் ஒரு வாட்டி மடித்து இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டோன்னா இது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் பாக்ஸாக கீழே ஃபார்ம் ஆகிடும். ஸோ நார்மலாக இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம ரெடி பண்ணி இது கூட அட்டாச் பண்ணுவோம். பட் ஆனால் இப்படி வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து லைக் இன்னும் வந்து ஈஸியாகவும் இருக்கும், டைம் சேவிங்காகவும் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம இதை ஸ்டிச் பண்ணிடலாம். ஒவ்வொரு ட்ரையாங்கிள்லையும் இண்டிவிஜுவலாக இப்படி நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்பி இதை இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டோன்னா நமக்கு இந்த டவுன் பார்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா 2 இன்ச் ஸ்கொயரையும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து ஸ்லீவ்ஸில் தாண்டி நம்ம ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த பேண்ட்டுக்கும் இதே மெத்தடில் நீங்கள் இதே மாதிரி ட்ரையாங்கிள் பண்ணிவிட்டு கீழே பின் டக் கொடுக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட் ஒர்க் வேறு பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு பேண்ட் டவுன் பார்ட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ த ஸ்லீவ்ஸும் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு கீழே வந்து நம்ம பின் டக் பண்ண போகிறோம். எவ்ரி 1 இன்ச், 1 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு மேலே ஒரு தையல் போடுறோம். ஸோ இப்போ பார்க்குறது துணியோட ப்ரிட்டி சைடுக்கு நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் விட கம்மியாக இதை நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு ஃபுட்டர் அளவு வச்சுக்கோங்க, அதை விட கொஞ்சம் கம்மியாக வச்சு இதை நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பின் டக் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒன்று தைச்சிட்டேன். அதே மாதிரி இன்னொரு 1 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 1 இன்ச்சுக்கு இப்போ நான் இதில் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அடுத்தது, ஸோ இதே மாதிரி நான் ஒரு 4 to 5 பின் டக்ஸ் ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த பின் டக்ஸ் பண்ணுறதுக்கு தான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1.5 to 2 இன்ச் நீங்கள் கீழே கொடுத்துட்டிங்கன்னா பின் டக்ஸ் போட உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும். ஸோ இட் டிபெண்ட்ஸ், உங்களுக்கு எத்தனை பின் டக்ஸ் வேணுமோ அத்தனை பின் டக்ஸ் நீங்கள் இதில் கொடுக்கலாம். ஸோ நான் ஒரு 4 to 5 பின் டக்ஸ் நான் இதில் கொடுக்குறேன். ஸோ ஒரு இன்ச்சுக்கும் இதே மாதிரி மடித்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம இதை ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து எல்லா பின் டக்ஸும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண பிறகு இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம ஹாரிசாண்டல் தைச்சோம், இப்போ வெர்டிக்கலாக தைக்க போகிறோம். மேலேருந்து கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் எங்கே முடியுதோ அந்த இடத்துல இப்போ நான் தைக்க போகிறேன். அப்போ பின் டக்ஸை கீழ்ப்பக்கமாக தள்ளி இதை நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, ஒரே ஸ்ட்ரெயிட்டாக. இப்போது இந்த இன்னொரு ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் தைக்க போகிறேன். பின் டக்கை அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் கீழே தள்ளின மாதிரி நம்ம தைக்கணும். ஸோ இந்த மாதிரி வைசி வர்ஸாக ஒன்று வந்து மேலே ஒன்று கீழே பண்ணும்போது பின் டக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ட்விஸ்ட். அதில் வந்து நம்ம பீட்ஸ் வச்சு தைக்கும்போது இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸ்லீவ்ஸ் பார்க்க. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஒன்ஸ் வந்து பின் டக்ஸ் தைச்ச பிறகு லைட்டாக அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக நின்றுடும். ஏன்னா இப்போ நீங்கள் நம்ம ஓப்பன் பண்ணி கீழே இறக்கி தைக்கிறோம் இல்லையா, இதுக்கப்புறம் நீங்கள் அயர்ன் பண்ணிங்கன்னா அந்த ட்விஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது. ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடிச்ச உடனே நீங்கள் அதை அயர்ன் பண்ணிவிடுங்க.
பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஒரு குட்டி க்யூட்டாக ஒரு ட்விஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இண்டிவிஜுவலாக எல்லா ட்ரையாங்கிள்ஸ்க்கும் இந்த மாதிரி இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இதை கம்ப்ளீட்டாக நம்ம தைச்சி முடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து எனக்கு கீழே அந்த ட்ரையாங்கிள் பகுதி மட்டும் நான் வந்து ஒரு 1/2 இன்ச் லேஸ் வச்சு இதை நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இட்ஸ் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா வைக்கலாம், இல்லைனா தேவையில்லை. இல்லை எந்த விதமான ராயேஜஸும் உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ இப்போ இதை ஃபினிஷ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஸ்லீவ்ஸ் கட் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்லீவ்ஸ் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த மார்க் பண்ண லைன்லேயே என்னோடய ஸ்லீவை கட் பண்ணிடுறேன். ஸோ இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் த ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட். ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டுக்கு அந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த பகுதி மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பேண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து பீட்ஸ் நம்ம ஸ்ட்ரிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நம்ம மேலே கொஞ்சம் மடித்து ஃபோல்ட் பண்ணி தைச்சோம் இல்லையா, அது எல்லா இடத்துலையும் நான் இப்போ இந்த பீட்ஸை வந்து வைக்க போகிறேன். சின்ன சின்ன பேர்ல் பீட் எடுத்திருக்கேன், அதை அப்படியே வச்சு இந்த இடத்துல லைனாக நான் ஸ்ட்ரிச் பண்ணிடுறேன். ஓகே, ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப ஈஸி. வித்தின் ஒரு 15 மினிட்ஸில் வந்து ஸ்ட்ரிச் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாம் இப்போ நம்ம எத்தனை தைச்சோமோ அத்தனை அந்த ட்விஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி பேர்ல் பீட் கொடுத்து தைக்கும்போது லுக் வைஸில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்தது. ஸோ ஒன்ஸ் இதை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் தைச்சி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next time. Till then, take care. Bye-bye.